கள்ளக்குறிச்சில இருந்து வீடியோ பாக்குறேன். நீங்க நம்ம ரிஷிவத்தில் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. காலையில இருந்து குளிச்சு முடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு கும்பாபிஷேகத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு கும்பாபிஷேகம் போடுறதுனால எங்க தாத்தா பாட்டி எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா சாமியை பார்க்க கிளம்பிட்டாங்க. கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டு புது ட்ரெஸ் போடலனா எப்படி, ரிஷவந்தி வந்து புது துணி வாங்கிட்டு அங்கேயே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டேன். நான் பார்த்த கும்பாபிஷேகத்திலே இந்த கும்பாபிஷேகத்துக்கு தாங்க கூட்டம் அதிகமா வந்துச்சு. பூஜை எல்லாம் முடிஞ்சு கலசம் மேல போனதுமே நம்ம ரிஷவந்தி அர்த்தநாதீஸ்வரர் கோயில்ல மகா கும்பாபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலசத்துல தண்ணி ஊத்தணுமே ட்ரோன் மூலியமா தாங்க எல்லாருக்கும் கும்பாபிஷேக தண்ணியை தெளிச்சாங்க. கூட்டம் வேற லெவல்ல வந்துச்சுங்க. இந்த வீடியோ பாக்குறேன், நீங்க எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கும்பாபிஷேகத்தை வேற லெவல்ல பார்த்தாச்சுங்க. இந்த மாதிரி பெரிய கோயில்ல கும்பாபிஷேகம் பாக்குறதுக்குலாம் கண்டிப்பா எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். கோவிலுக்குள்ளார ஈஸியா வந்துட்டோம், வெளியே போவதாங்க கஷ்டப்பட்டோம். நான்லாம் கும்பாபிஷேக தண்ணியில நினைஞ்சிட்டாங்க. கோவில் பக்கத்திலே கொடுத்த அன்னதானத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டு சாமியை பார்க்கலான்னு பார்த்தா செம கூட்டங்க. பொறுமையா வெயிட் பண்ணி பாத்துக்கலான்ட்டு இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ன்றதுனால அத்தி பக்கத்துல இருக்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு கோயில் பூசாரிக்கு போன் பண்ணா கோயில் பூசாரி நம்பர் ரீச் ஆகல. கோவில் கேட்லயே வாங்கிட்டு வந்து மாலையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப ரிஷிவந்தியா தாங்க கிளம்பிட்டோம். மதியம் ஒரு 2 மணி இருக்கும். அப்போ கூட்டம் கம்மியா தாங்க இருந்துச்சு. கும்பாபிஷேகம் அதுமா வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு கோவிலை சுத்தி வாட்சா விட்டு ஹாப்பியா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுவும் எங்க தாத்தா பாட்டி பயங்கர ஹாப்பிங்க.